Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து மனித நலன் மற்றும் நோய் பாடப்பகுதியில மலேரியல் லைஃப் சைக்கிள் இன் ஹியூமன். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு நிலையில இது தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை மேற்கொள்ளுது. ஒன்று ஏசெக்சுவல் ஃபேஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம், பாலிலா முறை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஸுவல் ஸ்பேஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம், இது பால்முறை இனப்பெருக்கம் அப்படின்னு நாம குறிப்பிடுவோம். இந்த பாலிலா முறை இனப்பெருக்கம் அப்படிங்கிறது எங்க மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன்ல இந்த வகையான வாழ்க்கை சுழற்சியை மேற்கொள்ளும். அப்போ மனிதன்ல அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஃபேஸ் போட்டிருக்காங்க பாருங்க, பிரி எர்த்ரோட்டிக் சைசோகோனி, எர்த்ரோட்டிக் சைசோகோனி, அதாவது புற சிவப்பணு சுழற்சி, அக சிவப்பணு சுழற்சி. கொசுனோட உடம்புல அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்க முறையை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறோம். இது பால்முறை இனப்பெருக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், யார் முதலாம் நிலை விருந்தோம்பி, யார் இரண்டாம் நிலை விருந்தோம்பி அப்படின்னு சொல்லிட்டு. முதலாம் நிலை விருந்தோம்பி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொசு, அதுவும் என்ன சொல்லியிருக்கோம், பெண் அனாப்ளஸ் கொசு, இந்த பிளாஸ்மோடிய தொற்றை பரப்பக்கூடிய கடத்தி. இரண்டாம் நிலை விருந்தோம்பி, இடைநிலை விருந்தோம்பி அப்படிங்கிறது யாருன்னு சொல்லியிருந்தோம், மனிதன். ரைட். இப்போ பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு பார்க்குறப்ப மூன்று நிலைகளை உள்ளடக்குனது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கேமிடோசைட் நிலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்போரோசோயிட் நிலை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அப்படின்னு பார்க்குறப்ப மீரோசோயிட் நிலை. இந்த மாதிரி மூன்று நிலைகளை இது உள்ளடக்குனது. மனித உடல்ல நிகழக்கூடிய இந்த பாலிலா முறை இனப்பெருக்க நிகழ்வை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேமிலோ கோல்கை அப்படிங்கிறவர் கண்டறிஞ்சாரு. ஸோ அதனால இதை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கால்கை சுழற்சி அப்படி இல்லைன்னா கோல்கை சுழற்சி அப்படின்னு நாம குறிப்பிடுவோம். ரைட். இப்போ மனிதனுக்குள்ளார இந்த பெண் அனாப்ளஸ் கொசு வழியா எப்படி இந்த பிளாஸ்மோடிய தொற்று பரவுது அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு தெரியும், கொசு வந்து நம்ம கடிக்கிறப்ப அதில் ரத்தத்தை உறிஞ்சுறதுக்காக என்ன செய்யும், தன்னுடைய உமிழ்நீரை மனிதனுடைய உடல்ல இன்ஜெக்ட் பண்ணும். அந்த சலைவால தான் இந்த தொற்று அப்படிங்கிறது இருக்கும். எது, இந்த பிளாஸ்மோடிய தொற்று அப்படிங்கிறது. ரைட். இந்த பிளாஸ்மோடிய தொற்று மனித உடலுக்குள்ளார நுழையக்கூடிய நிலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸ்போரோசோயிட் நிலை அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன நிலையில இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கதிர்கோள் வடிவத்தில் இருக்கும். ஸோ இந்த கதிர்கோள் வடிவத்தில் ஸ்பிண்டில் ஷேப்பில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மனித உடம்புக்குள்ளார நுழையுது. எப்படி, ஒரு பெண் அனாப்ளஸ் கொசு கடிக்கிறது மூலமா. ரைட். இப்போ இந்த பெண் அனாப்ளஸ் கொசு கடிக்கிறது மூலமா மனித உடலுக்குள்ளார இந்த நோய் தொற்று அப்படிங்கிறது ஸ்போரோசோயிட் நிலையில உடலுக்குள்ளார நுழையுது. நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இது பாலிலா முறையில பிளகல் அடையும், அதாவது இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். அந்த முறைக்கு பேர் என்ன சொல்லுவோம், சைசோகோனி. இப்போ சைசோகோனி அப்படிங்கிறது பார்த்தோம்னா மனித உடம்புல ரெண்டு இடத்துல நிகழும். இது நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கல்லீரல் செல்களில் நடக்கும், இன்னொன்று ஆர்பிசி செல்களில் நடக்கும். ரைட். இப்போ இந்த புற சிவப்பணு சுழற்சியும் அக சிவப்பணு சுழற்சியும் நம்ம ஒன்னா பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இந்த கொசு கடிக்குது. கடிக்கிறப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எந்த நிலையில உடம்புக்குள்ளார நுழையுது, ஸ்பிண்டில் ஷேப்ல ஸ்போரோசோயிட் அப்படிங்கிற நிலையில தான் உள்ளார வரும். உள்ளார வந்து இது ஹெப்பாட்டிக் செல், கல்லீரல் செல். இப்போ கல்லீரல் செல்லுக்குள்ளார இது உள்ளார வந்த உடனே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டார்மன் ஸ்பேஸில் என்ன செய்யும், ஒரு உறக்க நிலையில உள்ளார நுழைஞ்சு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கும். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்னோசோயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்போரோசோயிட் உள்ளார நுழைஞ்சி ஹைப்னோசோயிட்டா மாறும். ஹைப்னோசோயிட்லேருந்து அடுத்தது சைசோகோனி, அதாவது சைசாண்ட், அந்த முறையில் பாலிலா இனப்பெருக்கம் அடையும். ரைட். சைசாண்ட்ல இருந்து அடுத்தது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரிப்டோசோயிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த படத்தில் காமிச்சிருக்காங்களா பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது பிளகல் அடையும். கிரிப்டோசோயிட்ஸ்லேருந்து அடுத்தது கிரிப்டோமீரோசோயிட்ஸ். கிரிப்டோமீரோசோயிட்ஸ்லேருந்து திரும்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், இன்னொரு புதிய கல்லீரல் செல்ல சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ உள்ளார நுழைஞ்சதுலேருந்து ஒரு கல்லீரல் செல்லுக்குள்ளார தான் இவ்வளோ மாடிஃபிகேஷன்ஸ், இவ்வளோ நிலைகளை அது அடையுது. என்னென்ன நிலைகளை அடையுது, உள்ளார நுழையிறப்ப ஸ்போரோசோயிட்ஸாக உள்ளார நுழைஞ்சி
சைசோகோனி முறையில் சைசாண்ட் ஆகி கிரிப்டோசோயிட்ஸ் ஆகி கிரிப்டோமீரோசோயிட்ஸ் ஆகுது. ஸோ அப்போ கிரிப்டோமீரோசோயிட்ஸ் தான் அடுத்த கல்லீரல் செல்ல சாப்பிட ஆரம்பிக்கும். திரும்ப இது என்ன ஆகிட்டு இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த மெட்டா கிரிப்டா மீரோசோயிட்ஸ், அதாவது மெட்டா கிரிப்டோசோயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டா கிரிப்டாசோயிட்ஸ் ரெண்டா பிளவுகள் அடையும். பாருங்க இங்க மைக்ரோ மெட்டா கிரிப்டோசோயிட்ஸ், மெகா கேமிட்டோ கிரிப்டோசோயிட்ஸ், இப்படி ரெண்டா பிளவுகள் அடையுது. இந்த மைக்ரோ மெட்டா கிரிப்டாசோயிட்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா கல்லீரல்ல இருந்து வெளிப்பட்டு மனித ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசிக்குள்ளார நுழையும். மெகா மெட்டா கிரிப்டோசோயிட்ஸ் அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய கல்லீரல் செல்களை தான். நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஆர்பிசிக்குள்ளார நுழையிற ஃபேஸ், அதாவது கல்லீரல் செல்லை விட்டு வெளியேறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா மீரோசோயிட்ஸாக வெளியேறிடும் அப்படின்னு நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ரைட், இப்போ ஆர்பிசிக்குள்ளார வந்துருச்சு. ஆர்பிசிக்குள்ளார வந்த உடனே இந்த மைக்ரோ மெட்டா கிரிப்டோசோயிட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோபோசோயிட்ஸாக மாறிடும். ட்ரோபோசோயிட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ட்ரோப்போனா ஊட்டம், மையத்தில் ஒரு காற்று குமிழியை உருவாக்கி என்ன செய்யும் அப்படின்னா சைட்டோபிளாசத்தை ஒரு ஓரத்துக்கு தள்ளிடும். அந்த ஓரத்தில் தான் என்ன இருக்கும், உட்கருவும் இருக்கும் அந்த சைட்டோபிளாசனுடைய எட்ஜில். அப்போ நம்ம இது கிட்டத்தட்ட பார்க்குறப்ப என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், முத்திரை மோதிர நிலை அப்படின்னு சொல்லிட்டு காட்சி அளிக்கும். இந்த மாதிரி ஒரு ரிங் ஷேப்பில் இருக்கும். அடுத்த நிலை அப்படின்னு பார்க்குறப்ப அமீபாய்டு நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததுல இருந்து அமீபாய்டு நிலையில தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய உட்கருக்களாக பிளகல் அடையும். மைட்டாசிஸ் முறைப்படி இப்படி நிறைய உட்கருக்களாக பிளகல் அடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப 8 to 32 மீரோசோயிட்ஸ் ஆகும். ஹீமோசோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நச்சு பொருளை வச்சிருக்கக்கூடிய காரணியாகவும் இது மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்ப்போமா, புற சிவப்பணு சைசோகோனி. இப்போ நாம அந்த ரெண்டு ஃபேஸையும் ஒன்னா பார்த்தோம். அதில் என்ன, இது புற சிவப்பணு சைசோகோனி, இது அக சிவப்பணு சைசோகோனி. இது ரெண்டையும் நம்ம ஒன்னா பார்த்துருந்தோம். இப்போ தனித்தனியாக பார்ப்போமா. புற சிவப்பணு சைசோகோனி, இங்கே பாருங்க ஒரு கொசு கடிக்குது. என்ன கொசு இது, பென் அனாப்ளஸ் கொசு. இது கடிக்கிறதன் மூலமாக தான் என்ன சொல்லியிருந்தேன், அதனுடைய சலைவால உமிழ்நீர் வழியா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்போரோசோயிட் அப்படிங்கிற தொற்றை மனித உடம்புக்குள்ளார செலுத்துது, இன்ஜெக்ட் பண்ணுது அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். இப்போ ஸ்போரோசோயிட் நிலையில இந்த பிளாஸ்மோடிய தொற்று உடலுக்குள்ளார நுழையுது. நுழைஞ்சி எங்க போய் இது ரீச் ஆகுது, கல்லீரல் செல்களை அடைஞ்சி என்னவா மாறிடுது, கிரிப்டோசைசாண்ட். கிரிப்டோசைசாண்ட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா சைசோகோனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிலா இனப்பெருக்கம் மூலம் கிரிப்டோ மீரோசோயிட்டா மாறும். அப்படி கிரிப்டோ மீரோசோயிட் தான் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த புதிய கல்லீரல் செல்குள்ளார நுழைஞ்சி மெட்டா கிரிப்டோ மீரோசோயிட்டா மாறுது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், புற சிவப்பணு சுழற்சி. இங்கே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருந்தேன். இதை கொஞ்சம் சுருக்கி கொடுத்துருக்கேன். என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஈஸியாக எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. என்ன சொல்லியிருந்தேன், ஸ்போரோசோயிட்னா உள்ளார நுழையுது, கிரிப்டோசைசாண்டா மாறுது, சைசோகோனி பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலமா கிரிப்டோ மீரோசோயிட்டா மாறுது. அடுத்து ஒரு புதிய கல்லீரல் செல்லை அடைஞ்சி அதுக்குள்ள பெருகி பெருசாகி மெட்டா கிரிப்டோ மீரோசோயிட்டா மாறுது. இது புற சிவப்பணு சுழற்சி. அடுத்தது அக சிவப்பணு சுழற்சி. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மீரோசோயிட் அப்படின்னு நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மெட்டா கிரிப்டோ மீரோசோயிட்டா தான் என்ன ஆகும் அப்படின்னா கல்லீரல்ல இருந்து உடைச்சி கல்லீரல் செல்லை உடைச்சிக்கிட்டு வெளியேறி ரத்த சிவப்பணுக்குள்ளார நுழையும். எந்த ஸ்டேஜுக்குள்ளார நுழையுது, மெட்டா கிரிப்டோ மீரோசோயிட்டா தான் கல்லீரல்ல இருந்து ரத்த சிவப்பணுவை அடையுது. அடுத்தது கல்லீரல்ல இருந்து ரத்த சிவப்பணுவை அடைஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோபோசோயிட்டா மாறும். இந்த ட்ரோபோசோயிட் அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா சைசோகோனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிலா இனப்பெருக்க முறையில தான் மாறும். இந்த ட்ரோபோசோயிட் அப்படிங்கிறதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், செல்லோடைய மையத்துல ஒரு சென்ட்ரல் வேக்யூலை ஏற்படுத்தி அந்த வேக்யூல் என்ன செய்யும், சைட்டோபிளாசத்தை செல்லோடைய ஓரத்துக்கு தள்ளும். அந்த சைட்டோபிளாசத்தினுடைய எட்ஜில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு அமையும். ஒரு முத்திரை மோதிரம் மாதிரி அந்த ஸ்டேஜ் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம், முத்திரை மோதிர நிலை அப்படின்னு நாம சொல்றோம். அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அமீபாய்டு நிலை அப்படின்னு சொல்றோம்.
அதுக்கு அடுத்தது அப்படின்னா அமீபாய்டு ஸ்டேஜில் இருந்து முதிர்ந்த சைசாண்டா மாறிடும். இப்போ இந்த முதிர்ந்த சைசாண்டு தான் என்ன பண்ணிரும் அப்படின்னு பார்த்தோம்னா பாலிலா முறையில் இனப்பெருக்கம் அடைஞ்சி 8 to 32 மீரோசோயிட்டை உருவாக்கும். ப்ளஸ் அது கூட ஹீமோசோயின் அப்படின்ற நச்சையும் வெளியிடும். இந்த ஹீமோசோயின் அப்படிங்கிற நச்சை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்பிசிக்குள்ளார ஸ்கஃப்னர் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மீரோசோயிட்ஸ் இப்படி இருக்கும் ஆர்பிசிக்குள்ளார நிறையா, அது கூட அப்படி டாட்ஸ் டாட்ஸ் டாட்ஸாக இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கஃப்னர் புள்ளிகள் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த மீரோசோயிட் வெளியிடுறப்ப இந்த ஸ்கஃப்னர் டாட்ஸ்லேருந்து அதாவது ஹீமோசோயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நச்சு இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலேரியா காய்ச்சலுக்கு காரணமாக அமையுது. மலேரியா காய்ச்சல் குளிர் காய்ச்சல் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போது இது இந்த மாதிரி மாறுது. இப்போது சில மீரோசோயிட் அப்படிங்கிறது என்னாகும் அப்படின்னா கேமிட்டோசைட்டாக மாறிடும். சில மீரோசைட்ஸ் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஆர்பிசியை தாக்கிறதுக்கு உள்ள நுழைஞ்சிரும். அடுத்து மலேரியா காய்ச்சலுக்கு காரணமான அந்த ஹீமோசோயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நச்சு அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா ரத்தத்தில் அதிக அளவு காணப்படுறதுனால என்னாகும், நம்ம உடம்புல பைரோஜன் அதிக அளவில் சுரக்கப்படும். இந்த பைரோஜன் அதிக அளவில் ரத்தத்தில் இருக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அது போய் மேக்ரோஃபேஜ் செல்களை தூண்டும். மேக்ரோஃபேஜ் செல்கள் தூண்டப்படுறதுனால கட்டி சிதைவு காரணி, ஸோ அதையும் இன்டர்லியூக்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு பொருளையும் நம்ம உடம்புல உற்பத்தி செய்யும். அதுதான் எதுக்கு காரணமாக அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காய்ச்சலுக்கும் கடும் குளிருக்கும் காரணமாக அமையுது. ரைட். இப்போது நாம் இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப எப்படி மனிதனுக்குள்ளார நுழையுது. ஸ்போரோசோயிட்டு கல்லீரலுக்குள்ளே வருது, மீரோசோயிட்டு இரத்த சிவப்பணுக்குள்ளே வருது, சைசான் முறையில் இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுது. இங்கேயும் சைசான் முறை தான், இங்கேயும் இரத்த சிவப்பணிலையும் சைசோகோனி இங்கேயும் நடக்கும், இங்கேயும் சைசோகோனி நடக்கும். அடுத்தது மீரோசோயிட்ஸாக இரத்த சிவப்பணுக்குள்ளே நுழைஞ்சது முத்திரை மோதல் நிலைக்கு மாறும். முத்திரை மோதல் நிலையிலேருந்து ட்ரோப்போசோயிட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோப்போசோயிட்னுடைய நடுநிலை எஸ் நிலை ஆரம்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது சைசாண்டினுடைய வடிவம் இது உங்களுக்கு மீரோசோயிட்ஸாக மாறும், 8 to 32 மீரோசோயிட்ஸாக மாறும். ப்ளஸ் ஹீமோசோயின் அப்படின்னுடைய நச்சு வெளியிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி வெளியாகிறதுல தான் முதிர்ந்த மீரோசோயிட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஆர்பிசியை தாக்க ஆரம்பிச்சிடும். முதிராத இளம் நிலை மீரோசோயிட்ஸ்கள் ஒரு சிலது என்ன ஆகுது அப்படின்னா கேமிட்டோசைட்டாக மாறி நம்மளை இன்னொரு பெண் அனாப்ளஸ் கொசு கடிக்கிறப்ப அதனுடைய உடம்புக்குள்ளார நுழைஞ்சி இந்த கேமிட்டோசைட் பால் முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்றதுக்கு உள்ளார போயிடும். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் மலேரியா பாடப்பகுதியிலிருந்து மனிதன் உடம்புக்குள்ளார மலேரியா மேற்கொள்ளக்கூடிய பாலிலா முறை இனப்பெருக்க சுழற்சியை டீட்டெயில்டாக பார்த்தோம். இது சார்ந்து சென்ற ஆண்டுகளில் நீட்டில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் மலேரியல் பாரசைட் பிளாஸ்மோடியம் that enters in human body is மலேரியா ஒட்டுண்ணி பிளாஸ்மோடியம் எந்த நிலையில் மனிதனில் நோயை உண்டு பண்ணுகிறது? AIPMT 1990 கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சராக இருக்க முடியும்? என்ன பார்த்தோம்? கதிர்கோள் வடிவத்தில் உள்ளார நுழையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னது? ஸ்போரோசோயிட். இங்கே எங்களுக்கு இருக்குன்னு பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ மீரோசைட், இது தப்பு. பி ஸ்போரோசோயிடுகள், இது சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சி ட்ரோப்போசோயிட், இதுவும் ஒரு தவறான விடை. டி மின்னுட்டா நிலை, இதுவும் ஒரு தவறான விடை. நாம் எது ஆன்சர்னு சொல்லியிருக்கோம்? பி ஸ்போரோசோயிடுகள் அப்படிங்கிறது சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோம் வாங்க. நம்ம சொன்ன மாதிரி சரியான விடை பி ஸ்போரோசோயிடுகள். தவறான விடைகள் ஏ, சி அண்ட் டி. ஏ மீரோசோயிட், சி ட்ரோப்போசோயிடுகள், டி மின்னுட்டா நிலை. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா? The infectious stage of plasmodium that enters in human body is பிளாஸ்மோடியத்தின் தொற்று ஏற்படுத்தும் எந்த நிலை மனித உடலிலும் நுழைகிறது? இது நீட் 2020 கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் தான் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கும் என்ன ஆன்சராக இருக்க முடியும்? ஸ்போரோசோயிட் தான் ஆன்சராக இருக்க முடியும். ஆன்சர் என்னென்னு பாருங்க. ஏ அங்கே சொல்லியிருந்த மாதிரியே என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரோப்போசோயிட், இது தவறான விடை. பி ஸ்போரோசோயிட் சரியான விடை. இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் மாற்றிருக்காங்க. என்ன? சி ஆன் கேமிட்டோசைட் தப்பு. டி பென் கேமிட்டோசைட், இதுவும் ஒரு தவறான விடை.
நம்ம எது ஆன்சர் சரியான ஆன்சர்னு சொல்லியிருக்கோம், பி ஸ்போரோசோயிட் சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோம் வாங்க. சரியான விடை பி ஸ்போரோசோயிட். தவறான விடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ட்ரோபோசோயிட், சி ஆன் கேமெட்டோசைட், டி பென் கேமெட்டோசைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சைஸ் ஆன் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் அக்கர்ஸ் இன் ஹியூமன். மனிதனில் பிளாஸ்மோடியத்தின் சைசான் நிலை இதில் காணப்படுகிறது. இது ஏஐபிஎம்டி 1993 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பிளாஸ்மோடியத்தினுடைய சைசான் நிலை எதில் காணப்படுது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இரத்த சிவப்பணு இல்ல, கல்லீரல் செல்கள் இல்ல, இரத்த சிவப்பணு மற்றும் செல்கள். இது சரியான விடையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இரத்த சிவப்பணு ஓகே, கல்லீரல் செல்கள் ஓகே, ஆனா என்ன சொல்லிட்டாங்க? விந்து செல்கள். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது கண்டிப்பா தப்பான விடைதான்ப்பா அப்படின்னு. நம்ம எது சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம்? சி சொல்லியிருக்கோம். சரியான்னு செக் பண்ணுவோம் வாங்க. நம்ம பார்த்த மாதிரியே சரியான விடை சி, இரத்த சிவப்பணு மற்றும் செல்கள். மற்ற மூன்றும் தவறான விடை ஏ, பி அண்ட் டி. ஏ இரத்த சிவப்பணு மட்டும் சொன்னதுனால தவறான விடை, பி கல்லீரல் செல்கள் மட்டும் சொல்லியிருக்கிறதுனால தவறான விடை, டியில் விந்து செல்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க, அதனால இது ஒரு தவறான விடை. அடுத்த கொஸ்டின் போலாமா? 4th கொஸ்டின். Schaffner dots are seen in red blood corpuscles of man due to which of the following disease? இரத்த சிகப்பணுக்களில் ஸ்கஃப்னர் துகள்கள் காணப்படும் நோய். எய்ம்ஸ் 1994 கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ மலேரியா, பி காலா அசார், சி நீரிழிவு நோய், டி யானைக்கால் நோய். என்ன ஆன்சராக இருக்க முடியும்? ஏ மலேரியா. இதுதான் ஸ்கஃப்னர் துகள்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். காலா அசர் இல்லை, நீரிழிவு நோய் தவறான விடை, யானைக்கால் நோய் தவறான விடை. ஆன்சர் சரியான்னு செக் பண்ணலாம் வாங்க. நம்ம பார்த்த மாதிரி சரியான விடை ஏ மலேரியா, தவறான விடைகள் பி, சி அண்ட் டி. பி காலா அசர் தவறு, சி நீரிழிவு நோய் தவறு, டி யானைக்கால் நோய் தவறான விடை. அடுத்த கொஸ்டின் போலாமா? 5th கொஸ்டின். A person suffering from a disease caused by plasmodium experiences recurring chill and fever at the time when. பிளாஸ்மோடியத்தினால் நோயுற்ற நபர் குளிர் மற்றும் காய்ச்சலால் எப்பொழுது பாதிக்கப்படுவார்? இது சிபிஎஸ்இ 2010 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ ஆர்பிசியிலிருந்து வெளியிடப்பட்ட ஸ்போரோசோயிட்டுகள் மண்ணீரலில் கொல்லப்படுதல் மற்றும் உடைக்கப்படுதல். இங்க பாருங்க கான்செப்டே தப்பு. ஸ்போரோசோயிட் அப்படின்னு இருக்காங்க ஆர்பிசியிலிருந்து இல்லையா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மண்ணீரல். ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு தவறான விடை. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, ட்ரோபோசோயிட்டுகள் அளவில் பெரிதாகி நச்சினை வெளியேற்றுதல். இல்லை, தவறான விடை. சி பாருங்க, ஒட்டுண்ணி தொடர் பெருகுதல் நிகழ்வுக்கு பின் ஆர்பிசி உடைந்து புதிய ஆர்பிசிகளில் நுழைதல். ஒட்டுண்ணி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? மீரோசோயிடுகள் 8 to 32 மீரோசோயிடுகள் வந்து உடைஞ்சி வெளியேறும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இதுதான் என்னவா இருக்கலாம்? ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டி பாருங்க, மைக்ரோகேமிட் மற்றும் மேக்ரோகேமிட்டுகள் டபிள்யூபிசியால் அழிக்கப்படுதல். இது கண்டிப்பா தவறான விடை. நம்ம எது சரியான ஆன்சர்னு சொல்லியிருக்கோம்? சி சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போம் வாங்க. நம்ம சொன்ன மாதிரி சரியான விடை சி, ஒட்டுண்ணி தொடர் பெருகுதல் நிகழ்வுக்கு பின் ஆர்பிசி உடைந்து புதிய ஆர்பிசிகளில் நுழைதல். இதுதான் வந்து சரியான விடை. தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி. ஏ என்ன சொல்லியிருந்தோம்? ஆர்பிசியிலிருந்து வெளிவிடப்பட்ட ஸ்போரோசோயிட்டுகள். இதை பார்த்தோன்னே நம்ம தப்புன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அடுத்தது மண்ணீரலில் கொல்லப்படுதல் அப்படிங்கிறத பார்த்தோன்னா நாம வந்து தப்புன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். பி ட்ரோபோசோயிட்டுகள் அளவில் பெரிதாகி நச்சினை வெளிப்படுத்துதல். இதுவும் தப்பு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். மைக்ரோகேமிட்டுகள் மற்றும் மேக்ரோகேமிட்டுகள் டபிள்யூபிசியால் அழிக்கப்படுதல். இல்லை, இதுவும் ஒரு தவறான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செக்ஸுவல் ஸ்டேஜ் அதாவது கேமெட்டோசைட்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் அக்கர்ஸ் இன். பிளாஸ்மோடியத்தின் பாலினப்பெருக்க செல்கள் கேமெட்டுகள் எதில் காணப்படுகிறது? எய்ம்ஸ் 2013 கேட்டிருக்காங்க. ஏன் என்ன சொல்லியிருக்காங்க? கொசுவினுடைய உமிழ்நீர் சுரப்பி.
கேமெட் அங்கே இருக்குமா? ஸ்போரோசோயிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இது தவறான விடை. பி மனித இரத்த சிவப்பணுக்கள். ஆமாம், நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கேமெட்டோசைட்ஸுகள் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சொல்லுவோம் முதிர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது முதிர்ந்த மீரோசோயிட்ஸு அடுத்த ஆர்பிசியை தாக்க போயிடும். இளம்நிலை மீரோசோயிட்ஸ் அப்படிங்கிறத என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா கேமெட்டோசைட்ஸாக மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இது சரியான விடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கொசுவினுடைய குடல். இது தவறான விடையாக இருக்கும். மனிதன் கல்லீரல். இதுவும் தவறான விடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாம் எது சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம்? மனித இரத்த சிவப்பணுக்கள். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோம் வாங்க. நாம் சொன்ன மாதிரியே பி மனித இரத்த சிவப்பணு அப்படிங்கிறது சரியான விடை. தவறான விடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ, சி அண்ட் டி. ஏ கொசுவின் உமிழ்நீர் சுரப்பி, சி கொசுவின் குடல், டி மனித கல்லீரல். இது மூன்றும் தவறான விடை. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மலேரியா தொற்று மனித உடலில் அதனுடைய வாழ்க்கை சுழற்சியை எப்படி மேற்கொள்ளுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த கான்செப்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.